தப்பு இல்லையா? என்னதான் உண்மை சம்பவம்னாலும் இவ்வளோ 71 பேர் வீட்டுக்கு பூந்து அறக்க முடியுதுன்னா ஒரு போலீஸ்காரன் வீட்டு ஒய்ஃபையோ இதையோ அறுக்க மினிஸ்டரை முடியாது. ஓகே, போலீஸ்கார வீட்டுக்குள்ளார போடலாமே. இல்லை நடந்தது தான் சொல்லியிருக்கோம். லைவ் லைவ் ஓகே. அதே மாதிரி அடுத்து படத்தில் வந்து ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. சின்ன சின்ன விஷயம் நீங்கள் சுவாரஸ்யத்துக்காக வச்சுருக்கீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. சமுத்திரகனி சார் வந்து பிஸ்கட்டை கொடுக்குறாரு அந்த பையனுக்கு, அப்புறம் ஏன் வாத்தியாரை மாற்றணுங்கிறாப்புல எனக்கு முடிக்கல. அதே மாதிரி இந்த ஜீப்பு அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவும் அவரும் பக்கத்துலேயே ஜீப்பை நிறுத்திட்டு இருக்காங்க. அந்த உணர்வு கூட இல்லாமல் பசங்களோட பேசிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தால் ஒரு இது இருக்கும்ல. கண்டிப்பாண்ணே, அடுத்ததுல கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். கொஞ்சம் இல்லை கண்டிப்பாக அடுத்ததுல இந்த மாதிரி தப்பு எல்லாம் மாற்றிக்கிறேன். சார் பார்லிஜி இது வச்சு பிஸ்கெட் வச்சு பண்ணிருக்கீங்க, ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்களா? இல்லைண்ணே, அது மட்டும் இல்லைண்ணே. ஏன்னா சமுத்திரகனி சார் தான் அது வச்சுனே இருக்காரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு வேற. அப்படி இல்லை, அப்படி இல்லை. டைரக்டர் சார், இப்போ வந்து சமுத்திரகனி சாரை வந்து இந்த கேரக்டர்ல போறதுக்கு எது உங்களுக்கு வந்து தூண்டுதலா இருந்தது? ஏன்னா இது 2000 வந்த படம், சரி அந்த சம்பவம். ஆனா வந்து அந்த ஒரு அரசியல்வாதியில ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவாங்க, அதில் ஏன் காட்டல? ஏன் நெக்ஸ்ட் சீரியஸ்ல பண்ண போறீங்களா? இல்லைண்ணா, மேபி அடுத்தது பிளான் பண்ணலாண்ணே. அந்த லைவ் மேட்டர் வந்து இப்போ இதில் காட்ட முடியாதுல்ல. இதில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன எதுவும் ரிவீல் பண்ணல, ஒரு ஹைட்டில் வச்சுருக்கோம். சமுத்திரகனி சார், சார் இந்த சினிமாவில் அது வந்து 69 கொலை பண்ணவர் வந்து எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவ்வளவு இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம், ஹீரோ வந்து சம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்ட். ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கீங்க சார்? சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொண்டதுன்றது அது வேற. அதனால தான் அவர் கடைசியில் ஒரு இடத்துல சொல்ல, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், நீ ஊரே சுடுகாடாக்கிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன், அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்தது தான். அதுக்காக ரொம்பவும் பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது நம்ம தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுட்டுருவீங்கன்னு நினச்சிட்டு, அது சினிமாடா, ரியலாலாம் சுட முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் வந்து அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே, அதுதான் பண்ணோம். தமிழக போலீஸுக்கும் வந்து ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமா, எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா வந்து அவங்க ஒரு இதுல இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளவு கெட்டவங்க ஏன் காட்டணும்? ஆமாண்ணே, ஆமா சார். அப்ப அந்த அக்யூஸ்ட வந்து கூட்டிட்டு போவார்ல, நம்ம வந்து சரியா பார்க்கலாம். ஆனா இல்லண்ணே, இப்ப வந்து தமிழக போலீஸ் இருக்காருல்ல, ஆமா, அந்த அண்ணன் இருக்காருல்ல, அவர் எந்த இதுல இருந்தாரு? அவர் வந்து தனி, அவர் வந்து அரசியல்வாதிகளின் கைக்கூலி. அதுதானே, அவரும் தமிழக போலீஸா தான் இருக்கிறதுனால தான் வந்து கூட்டிட்டு வராருல்ல, அதுக்காக தான் கேட்கிறோம். அது வேற, அது வேற. அது வந்து எந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாத கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது வந்து மேல இருக்கிறது மேலேயே தான் சேர்ந்துக்கும். அது வந்து இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும்னு முயன்ற கதை. இதில் வந்து யார் சரி யார் தப்புன்னு பேசுறதுலாம் இதுவே இல்லை. இதுதான் நடந்தது, இதை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளோதான். சார் இப்போ அவர் கேட்டார் சந்திரகனி சார், உங்களுக்கு தான், நீங்களும் டைரக்டருங்கிறனால தான் உங்களை நோக்கி அந்த கேள்வி. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த அவர் பார்வையிலேருந்து பார்த்தோம், அதனால தான் அவருக்கு வந்து அவர் கேரக்டர் இது பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் பாட்டெலாம் போடணுமா என்ன? கடைசியில் அவருக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒன்று போடுறீங்க. அதுதான் இசையமைப்பாளர் அவர் இடத்துல இருந்து பார்த்துருக்காரு. இசையமைப்பாளர் அவருடைய இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டவன் இடத்துல இருந்து அவரும் பார்த்துருக்காரு. அது அப்படித்தான். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் உள்ள வந்ததுனால அஜய் வந்தாரா, இல்லை அஜய் வந்ததுனால இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது? அஜய் தான் முதல்ல வந்தார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுனால, சரி நம்ம வீட்லயே ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாச்சு. அப்பாவை இப்படி கெட்டவரா காமிக்கணும்னு ஏதாவது சபதம் எடுத்துருந்தீங்களா? அவர் ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல, ப்ரொடியூசர் கவுன்சில இருந்து ரொம்ப நல்ல மனுஷர். இப்போ கூட இல்ல, அவர் எப்பவுமே நல்ல மனுஷன் தான். இப்பயும் யாரும் அவர் தப்பாலாம் சொல்ல. அவர் ஒரு நடிகர், அதனால நடிகரா யூஸ் பண்ணலாம், வேற எதுவும் இல்லை. பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால பண்ணீங்களான்னு? அப்படி எதுவும் இல்லை, எப்பவுமே ஹீரோ தான் அவர் எனக்கு. சந்துரணி சார், ஸ்டேஜ்ல சொன்னீங்க, இங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க
ஸ்டேஜில் சொன்னீங்க என்னை வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நிகரா வச்சு பாத்துக்கினாங்க. அப்படி இல்ல, ஆனா என்ன அதான் ஹீரோக்கு நிகரா வச்சு பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லல. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹீரோஸோட நடிக்கும் போது அது ஒரு சௌரியம். நீங்க வந்து காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்களுக்கு கிடையாது. நான் துணை நடிகர் தான், சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க, அதனால அங்க போயிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே கூப்பிட்டாலும் இங்கேயே நடிச்சுட்டு தான் இருக்கேன். எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் என் வேலை நடிப்பது. சார் இந்த புலிப்பாண்டி கூட இந்த ஜீப்பு தள்ளுற சீன் இருக்குல்ல, ஆமா, அவ்வளவு இயல்பா இருந்துச்சு. அதுல என்ன சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு சார்? ஒன்றும் இல்லை, கதையை சொல்லும்போது அந்த முதல் சீன், அந்த ஒரு சீன் சொல்லி தான் தம்பி சொன்னார், அண்ணே இந்த நெஞ்ச நிமித்துற வேலையெல்லாம் வேண்டாம், இந்த இப்படியே முறுக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாத, ரொம்ப டல்லாரு, ஒரு ஜீப்பை கூட உன்னால தள்ள முடியாது. அப்படிதான் ஆரம்பிச்சான். நான் தள்ள முடியாது, நான் தள்ளிட்டேன். புலிப்பாண்டி பிடிச்சி பிரேக்கை போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரு தள்ளினாரு. அப்போ நானும் பிரேக் அடிச்சுட்டு பிடிச்சி நின்றுக்கிட்டேன். இல்லைன்னா அது ஜீப்பை ஈஸியா தள்ளிடலாமே. அந்த இடத்துல அது ஒரு தேவைப்படுது. அது ஒரு சின்னமா அந்த அந்த அலுப்போட சேர்ந்த ஒரு நட்பும் நகைச்சுவையும், அது அவரும் நானும் நிற்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அண்ணே நன்றிண்ணே. Congratulations guys, fantastic series. நான் பார்த்ததுல I think this is among your best. Thank you sir, thank you sir. Question to the director, ரெண்டு questions. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. How did you, what was the spark for the story? எங்க இருந்து எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? What caught your attention? Why did you focus on this story? One. And two, thank you for bringing a talented artist like Raj to Tamil cinema. What made you decide you will cast him as the villain? Because his presence has actually elevated your series to a big extent. Please. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஸ்டோரிஸ் பார்ப்போம். அது படிக்கும்போது இதில் வந்து ஒரு இன்ஸ்பைர் என்னாச்சுன்னா, ரெண்டு பேர் வந்து ஒரு 80 கொலை பண்ணிட்டு, அதான் 76 கொலை பண்ணிட்டு வெறும் தாலியோ அருணாக்கர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டாக கிடைச்சிது. ஏன்னா வீட்டில் எதுவுமே எடுக்காமல், ஸோ அவங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அது இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி கொண்டு வரலான்னு பண்ணோம். ஸோ அவரை சூஸ் பண்ணது என்னன்னா, அவரோட ஐஸ் ரொம்ப ஷார்ப்பா அந்த வில்லனிக்காவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதுதான். தேங்க்யூ. சமுத்திரகனி சார், நீங்க வந்து இந்த படத்துல ஸ்கிரிப்ட்ல உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒண்ணுமே இல்லைண்ணே. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணதுதான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியும் மேடம், இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவில் வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பண்ணது இந்த நோட்ற அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். அது வந்து எழுதல, அது நானா சொல்லிட்டேன். அது எங்க ஊர் வார்த்தை. அது அதனால வார்த்தை ரொம்ப அன்பான வார்த்தை. அது சொல்லுவாங்க. இல்ல, அது கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது, அன்பான வார்த்தை அது. அதனால அதை நான் வந்து, அதுவும் அவரும் எங்க ஊருக்காரர் தான். அதனால 2 பேரும் பேசும்போது அதை பேசிக்கிட்டோம். உங்க உடம்பு வந்து படத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா இதா இருக்கு, இப்ப கொஞ்சம் நல்லா புஷ்டியா இருக்கீங்க. கேரக்டருக்காக அந்த படத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒழுங்கா எதுவும் சாப்பிடாம இருக்க சொன்னாங்க, இருந்தேன். இல்ல, அவர்கிட்ட சொல்லும் போதே மூளை ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆளு, ஆனா பாடி வீக்கு, இதுதான் உங்களோட கேரக்டர்னு சொன்னதுனால அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நிறுத்திட்டு ரொம்ப ஸ்லிம்மா அப்படியே வந்தாரு. இப்போ அடுத்த கேரக்டருக்கா. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல ஸ்டோரி லைனு, பட் அதுல வந்து இருக்க குறைகளும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பா. பட் இவ்வளோ அழகான கதைக்கு வந்து திரைக்கதையில கொஞ்சம் கோட்டை விட்டீங்களோன்னு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் கிட்ட சரியான வேலையை வாங்கல அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. அப்புறமா வந்து அந்த என்கவுண்டர் முடியுதுல்ல சார், முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எந்த காலமா இருந்தாலும் போலீஸ்காரங்க உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல காட்டும் போது என்கவுண்டர் நடந்துச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அது அனாதையா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்கவுண்டர்ல அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு போலீஸும் அங்க இல்ல, அங்க சீன்ல காணும் சார். இருக்காங்க. இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பிடுறீங்க. கேமரா போயிட்டு இருக்கும், எல்லாரும் அங்கங்க ஒரு 2 பேர் கிளம்பிட்டு இருப்பாங்க, மீதி எல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருப்போம். கேமரா போய் குளத்துக்குள்ள போயிடும். அப்படிதான் முடிச்சிருப்போம். ஏன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணாம எப்படி போவாங்க? ஓகே, அந்த சும்மா ஒன்று காமிச்சிங்களா சார்?
அந்த சுமோல பின்னால வந்து அவ்வளோ கிளியரா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க. இது ஆர்ட் டைரக்டரோட மிஸ்டேக். நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி, ஏன்னா இவ்வளோ அழகா செலவு பண்ணி நீங்க பண்றது, அந்த ஒரு நம்பர் பிளேட் அவ்வளோ பெரிய நம்பர் பிளேட் வச்சுட்டு பின்னால் ஒரு சின்ன நம்பர் பிளேட்டை பெயிண்ட் பண்ணியிருக்காது, அவ்வளோ கிளியரா தெரியுது. ஏன்னா பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி எடுத்து இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து பாழாக்குது. இது வந்து மற்ற லாங்குவேஜஸ் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா செய்யறாங்க, அந்த டைரக்டரோட வேலை வாங்குது. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சஜஷன் அவ்வளவுதான். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. கௌசிக் சார், ஆக்சுவலி இந்த G5ல நிறையவே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. விலங்குல இருந்து ஆரம்பிச்சு ரேகையா இருக்கட்டும், இப்போ சட்டமும் நீதியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷனாவே போகுது. அதுதான் ஆக்சுவலி செல்லிங் ப்ராடக்டா இருக்கா ஓடிடி ஆடியன்ஸ் கிட்ட? இல்லை, இன்னைக்கு நம்ம ஒரு கணக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இது சொல்கிறேன். இப்போ Z5ல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் நிறைய பண்ணியிருக்கோம். ஐலின்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஐலி பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டல் டாபுவை வந்து எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அதில் அனந்தம்னு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீடு, அந்த வீட்டோட மெமரிஸ் என்ன, அதில் வாழ்ந்த பல ஜென்ரேஷன்ஸ்க்கான ஒரு கதை, அதையும் சொல்லியிருப்போம். 5ஆம் வேதம் மிஸ்டிக்கலாக ஒரு த்ரில்லர், ஒரு தேடல், அதையும் சொல்லியிருப்போம். இது அப்பப்போ தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஹுக்டாக பார்க்குறது ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு கான்ஷியஸ் சாய்ஸாக இது வந்து அட்லீஸ்ட் வருஷத்தில் 1-2 பண்ணணும் அப்படின்றது வந்து, அண்ட் இது வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு சக்ஸஸும் கொடுத்துருக்கு. எப்பவுமே சக்ஸஸ் கொடுக்குற ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்றது வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜியாக வச்சு தான் இந்த மாதிரியும் பண்ணுறோம். இப்போ வரப்போகிற லைனப்பில் அடுத்த ஒரு 16 மாதத்துக்கு நாங்கள் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வேற வேற ஜானரில் இருக்கும். பட் இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கும். கனி சார், நிறைய போலீஸ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கீங்க. இது என்ன ஸ்பெஷல்? எதனால அக்செப்ட் பண்ணீங்க? இந்த சொன்னான்ல, மூளை மட்டும்தான் ஷார்ப்பு, பாடி வெயிக்கு. அவன் யோசிச்சிருக்கான் எதை சொன்னா இவன் வருவான் அப்படின்னு. அது சொன்ன உடனே நான் சொன்னேன், இது புதுசாக இருக்கடா. அப்பப்போ தனியாக பேசிக்குவான், ஒரு லைட்டாக அரமண்டல் மாதிரியே இருப்பான் அப்படின்னோடனே, சரி இது வரைக்கும் பண்ணலையே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 43 படம் பண்ணியாச்சு போலீஸாக. இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே போக 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 அது மாற்றிருச்சு. இப்போ நான் இன்னைக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சது, என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அது இறை அருள் தான். சமுத்திரகனி சார், நீங்கள் வந்து டைரக்ஷன் தானே வந்தீங்க. பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட வித்தை எல்லாம் படம் பண்ணி 5 வருஷம் ஆயிட்டு. வினோத சித்தம் எடுத்து முடிச்சிட்டேன். என்ன படம்? வினோத சித்தம் பண்ணி 5 வருஷம் ஆகலை. 2021, அப்புறம் 23ல ப்ரோ பண்ணேன். இப்போ ஸ்கூல் பஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும். நான் என் வேலையை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. இயக்குனர் சார், ஒரு 70 கொலைகளுக்கு மேலே வந்து இந்த காட்டியிருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாத இந்த வெப் சீரிஸ் எடுத்துருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, உண்மையாகவே அந்த கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சுண்ணே. லாஸ்ட்டாக தான் மாட்டினாங்க. அது வரைக்கும் அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. கண்டுபிடிக்கவே இல்லை. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. உண்மையாகவே 2000ல பேப்பரில் வந்த நியூஸ் அது. சார், காக்டைல் சினிமாஸ்னு கம்பெனி. ஆனால் கிரைமு போலீஸ் ஸ்டோரி மட்டும் இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்குற, ரசிகர்கள் எதிர்பார்க்குற இன்னும் சில விஷயம்லாம் இருக்குல்ல. இந்த படத்தில் சில குத்துப்பாட்டுலாம் கூட வச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு சிவேதா அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா வந்து நாங்க அதுக்கு தனியா ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. இல்லைன்னா அடுத்தடுத்து உங்க ஆசையா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரியில அந்த மாதிரி குத்துப்பாட்டுலாம் வைப்பாங்க இல்லையா? கண்டிப்பா அடுத்தடுத்து எல்லாம் பண்றதை பண்ணிடுவோம். ஆனா அதெல்லாம் Z5ல வருமானது எனக்கு தெரியாது. ராஜபாளையத்தில் பிறந்த மற்றொரு தமிழ் சினிமாவின் ராஜபாட்டை இவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என்று பல மொழிகளில் தவிர்க்க முடியாத தமிழ் நடிகர். ஹீரோவாக நடித்தால் யதார்த்தமாக இருப்பார். குணச்சித்திரமாக நடித்தார், வில்லனாக தெரிவார். ஹீரோ, வில்லன், அமைச்சர், அதிகாரி, அண்ணன் என்று அத்தனை கதாபாத்திரங்களிலும் ஒருவர் பொருந்துவார் என்றும் அதில் போற்றப்படுவார் என்றாலும் நம் மனதில் நிற்கும் ஒரே கதாபாத்திரம் சகோ சமுத்திரகனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எனக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப ஷார்ட்டாக ஆரம்பித்து படக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சொகுசாகவே தெலுங்கு போனதுக்கப்புறம்
ஹீரோ வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் அவர் 4 மணிக்கு போயிடுவார், நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே இருந்து திடீர்னு ஆரம்பித்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு 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 அழகான ஒரு பயணம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னோன்னே இதை சொல்லணும் தம்பி, அதிகாரம் வந்து ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது. ரொம்ப விஷயத்தை சொல்லி முடிச்சோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா எப்போ, அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி இயக்குனர் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கான். வாழ்த்துக்கள்ரா, நல்லா வருவேன். அவனுடைய டீம் சொல்லணும், வாங்கடா நீ வாங்கடா, எப்போ தெரியுறது வெளியே, எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வந்து வா எல்லாம் வாங்க மேலே வந்து நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினவங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டு கிட்ட இங்கேருந்து கிளம்பி போகணும்னாலே நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம், என்னடான்னு கேட்டால் சரி அங்கே போனவொடனே இங்கே ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கலில் இருக்க கிணத்துல தண்ணி இருந்தால் எடுத்துருவாங்க. அண்ணே நம்ம வீட்டிலே இருக்குண்ணே, நம்ம வீட்டில் இருக்கு, எங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க போக சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனால் அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட வந்து அழகா நடிச்சுட்டு போச்சு. அவ்வளவு சந்தோஷமா அதை கை கொடுத்து நடிச்சு அவ்வளோ அழகா பண்ணாங்க. தம்பிங்களா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்கடா, வாங்கடா. அப்புறம் கே சார், நம்ம தம்பி மோகன் அற்புதமா, அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்க்ரீன்ல இருந்து வந்தவன், நிறைய வேகமா வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய், அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்டுக்கு கூடவே நிற்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, உன்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம் தான், இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடிச்சதுலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறையா பேசுவேன். அவனுக்குள்ளே வேற ஒன்று இருக்குது. அந்த உயரம், வெகு உயரத்தில் போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ள எவ்வளோ திறன் இருக்குது அப்படின்றத நான் வந்து கருடன்லையும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடித்த ஒவ்வொரு அதிகாரிகள், எங்கள் அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன், அதான் சொன்னேன், விசாரணையில் பின்னாடியே நின்று இப்போ வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி கௌஷிக், ஜி நெட்வொர்க், ஏதோ அது என் சொந்த கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அது இல்லவே இல்லைன்றதை தான் இப்போ சொல்லணும். ஏன்னா இவன் அண்ணன் சொல்கிறதுனாலேயே நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டான்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா என்னமோ ஜி, இவர் போய் சொன்னால் ஜியில் கேட்டுக்கிடுவாங்க, நான் சொன்னால் மட்டும்தான் கேட்க மாட்டாங்க.
என்னன்னா இந்த நட்பு இவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் எதுவுமே நான் அவன்கிட்ட கேட்டதில்லை. நான் என் படத்துக்கே போய் நின்னதில்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம், அது ஒரே ஒரு போஸ்டர் பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட நந்தா கேட்குறாரு, சார் நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை. நான் சொல்லவே மாட்டேன், நீங்க எடுத்து வைங்க, முதல்ல ஒரு ட்ரெய்லர் வைங்க பார்க்கட்டும், அப்புறம் அதற்கான கட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுங்க, அவங்க பார்க்கட்டும். ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு அவங்களா அந்த படத்தை பார்த்து அவங்களா வாங்கிக்கிட்டாங்க. அதுதான். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கோம் பேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த துறை வேற இது வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லடா. அது ரொம்ப அந்த அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நட்பு தொடரும், இது காலத்துக்கு இருக்கும். ஏன்னா கௌஷிக் இப்பதான் சிக்கு வந்தாரு, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. குட்டி பையன்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுடைய உழைப்புக்கு தான் இந்த உயரம் கிடைச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய உயரம் இருக்கு கௌஷிக், வாழ்த்துக்கள் என் தம்பி அப்படின்னு சொல்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லாய்டு, இப்பதான் உங்க பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். தேங்க்யூ, வாங்க வாங்க, நிறைய நல்லது செய்யுங்க, நிறைய இயக்கங்களோடு தாக்கங்களோடு நிறைய படைப்புகள் இங்க இருக்கு, எடுத்துக்கங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்தது. என்னடா இது ரொம்ப அழுத்தம், ஒரு சில படைப்பு தான் அழுத்தம், விசாரணை பண்ணும்போது அப்படிதான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாவே அழுத்தின ஒரு படைப்பு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய ஆசைகளும் துணைகளும் எங்களுக்கு வேணும். வெல்வோம். நன்றி. அதுக்கப்புறம் இதுல நடிச்ச அனைத்து கதாபாத்திரங்களும் விடிய விடிய இந்த ஷூட்டிங் போகும்போது மூஞ்சியை சுளிக்காம நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ். இது ஒரு சாதாரண ஒரு பயணம் இல்லை, ரொம்ப கடினமான ஒரு பயணம். அதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் போதும் சரி, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போதும் சரி, அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி அஃப்கோர்ஸ் ஹீரோயின் சிவதா, அவங்களோட டெடிகேஷன் நிஜமாவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோட அண்ணன் திரு சமுத்திரகனி அவர்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே கேட்கல, பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நிஜமாவே நீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதோட ஆரம்பிச்சது டிசம்பர்ல தான் ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது டே அண்ட் நைட் ஷூட்டிங் போகும்போது அவரோட பிஸி ஸ்கெடியூலில் இந்த ப்ராஜெக்டுக்கு டேட்ஸை ஒதுக்கி மொத்த கோஆப்ரேஷனும் கொடுத்து எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணதுக்காக நான் அண்ணன் சமுத்திரகனி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஷோ அவரோட ஷோல்டர்ஸில் அப்படியே அவர் சுமந்துக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கடைசியாக இயக்குனர் நவீன், ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஒரு டென்ஷனாக இருந்த ஒருத்தர். ஆனால் அவரோட ஒவ்வொரு சீன்லேயும் அவர் சொன்ன விதத்துலேயும் ஒரு கன்விக்ஷன் இருந்தது. அதனால எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது. இன்னைக்கு வந்து நீங்கள் அதோட விஷுவல்ஸு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. வருங்காலத்தில் ஒரு பெரிய இயக்குனராக வர்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற நவீன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாரையாவது விட்டுருந்தா மன்னிக்கவும், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால அதிகமாக பேச வேண்டாம்னு பார்த்தேன். அவங்க பேசுவாங்க. எங்களோட எல்லா ஷோவுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கும் உங்களோட ஆதரவு தேவைப்படும். இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சில வெப் சீரிஸ்லாம் வர இருக்கு. இப்போவே நான் வந்து அதோட பேர்லாம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வந்து ஒரு கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் சொல்கிறோம். உங்களோட ஆதரவு எப்பவும் போல எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கதையை ரசிகர்கள் விரும்பும் வகையிலும் அதை சந்தனையில் விற்பனையாக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸ் தெரிந்திருக்கக்கூடிய செயல் திட்ட முறைகளிலும் சிறப்பாக செய்து வரும் லாயிட் சேவியர்
தமிழ் மலையாளம் பிசினஸ் ஹெட், சவுத் மார்க்கெட்டிங் ஹெட் G5 அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Introduction is making me nervous. Thank you, ma'am. Good evening, everyone. We have actually reintroduced Samudragani sir over here on the OTT world. So kudos for that, and thank you for accepting this offer, sir. We also have a great personality over here, Kishan sir. This is the villain that you will all fall in love with him. So thank you, sir, for accepting. Ma'am, fantastic. I think the entire cast and crew has done a fantastic job. At Tamil Z5, we are promising around 18 to 22 releases this year. I want all your support to be a part of this journey. Thank you very much. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா, நவீனை பற்றி நான் சொன்ன மாதிரி கிஷன் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தில் தமிழ் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, ஒரு ஹீரோவா வரதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அந்த டெடிகேஷன், அந்த பர்ஃபார்மன்ஸு, பாடி லாங்குவேஜ், அந்த லுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாடுலேஷனாக இருக்கட்டும், நிஜமாவே ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆடி போனது அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் கிஷன் சார். ஆல் தி பெஸ்ட் யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு படைப்பாளனுக்கு ஒரு தயாரிப்பாளர் அமைவது ஒரு தவம் போல. அந்த வகையில் 20 வருட திரைப்பயணத்தில் EP முதல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அத்தனையும் இழுத்து போட்டு செய்தவர். முதல் முயற்சியாக காக்டெயில் சினிமா சார்பில் ஒரு வெப் சீரிஸ் தடயம் தயாரித்துள்ளார். இப்போது அஜய் கிருஷ்ணா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கௌஷிக் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். அதே மாதிரி ஜி டீம் எல்லாருக்குமே. இது கொடுக்கும்போது எனக்கு என்ன எப்படின்றது கூட தெரியாது. எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது எங்க அண்ணன் சரவணன். அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையும் தைரியத்துல தான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல போனா எங்க அண்ணன் சமுத்திரகனி என்ன போய் பார்த்து பேசும்போது, அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குண்ணே, எப்படா வரணும், இது கேட்ட கேள்வி இது மட்டும்தான். இதுதான். அதே மாதிரி சிவதா மேடம், கிருஷ்ணராஜ் சார், எல்லாருமே அவங்க கொடுத்த கோஆபரேஷன்ன்றது கண்டிப்பா எனக்கு அவங்க மற்ற இடத்துல என்கிட்ட அவ்வளவுதான். அது டே அண்ட் நைட் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன் டீம், உண்மையிலேயே அவங்கள பாராட்டணுன்றது இல்லை. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு இது இல்லை. டைரக்ஷன் டீம், கேமராமேன் சார் டீமு, கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் சொல்ல போனா மற்ற இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும், இதுக்கு இப்போ இருக்கிற போஸ்ட் ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு எல்லாருமே. இதெல்லாம் விட இப்போ உங்களோட ஆதரவு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் தேவை. அதனால நீங்க எல்லாம் இருந்து இதை சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் மேலும் வளர்த்து ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பொதுவா படங்கள் என்று நடிப்பு என்று வந்துவிட்டால் போலீஸ் கதாபாத்திரத்திற்கும் பொருத்தமான வில்லனுக்கும் பொருத்தமான முகம் யார் என்றால் மூணார் ரமேஷ் தான் சொல்ல முடியும். அவ்வளவு அழகான நேர்த்தியான நடிப்பை கொடுப்பவர். பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். சினிமாவையும் எங்களை போன்ற வளர்ந்து வரும் கலைஞர்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அப்புறம் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் Z5 டீம். அவங்க செலக்ட் பண்ற கண்டென்ட் எல்லாமே சமீப காலமா ரொம்ப ரியலிஸ்டிக்கா தீயா இருக்கு. நல்ல டீம், மிஸ்டர் கௌசிக் சார் அண்ட் டீம், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய பில்லர்ஸ் எங்க சமுத்திரகனி சார், சிவதா மேடம், 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். கனி சார் உண்மையிலே எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் அந்த படத்துல நார்மலாவே சொல்லுவாரு, அப்பா ஒழுங்கா வேலையா பாருங்கடா, ஏன்டா பிறகுறீங்க அப்படின்வாரு. அதே மாதிரிதான் படத்துலயும் டிபார்ட்மெண்ட்டை பத்தி சொல்றாரு. குழந்தைகளையும் அவருடைய வாழ்க்கையும் மனநிலையும் கொண்டு எப்பொழுதும் நம்மளிடம் சேர்க்கக்கூடிய, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஒரு ஆளு நம்ம கனி சார். அவர் இந்த படத்துல நடிச்சது, இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சது, வெப் சீரிஸ்ல நடிச்சது இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், பட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஜீல தான் வருது. ஸோ சாருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் புஷ்பா புகழ், ராஜ் திரண்டாசு தம்பி அண்ட் பிரேம் அக்யூஸ்டர் நடிச்ச 2 பேரும் ரொம்ப ஆத்தென்டிக்கா நடிச்சிருந்தாங்க. போலீஸார் நடிச்சிருந்த விசாகன் மற்றும் சுந்தரபாண்டியன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீம் நவீன் அண்ட் டீம், மியூசிக் டைரக்டர் விபின், கேமராமேன் KK அண்ட் மோகன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேலை அப்படி பார்த்தாங்க எல்லாரும். ப்ரொடியூசர் அஜய் அண்ட் உறுதுணையாக இருந்த தம்பி சரவணன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருந்த இன்னொரு சரவணன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புலிப்பாண்டி, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
சதீஷ் மேனேஜர் பால்காரனை ஃபர்ஸ்ட் ஷாட்ல நடிச்சிருந்தாரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பெரிய நடிகனாக வர வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலே எல்லாருக்கும் நல்ல ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே பயங்கரமான ரீச் ஆயிருந்துச்சு. Z5 தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சட்டமும் நீதியும் சாமானியனுக்கு வேண்டும் என்று சொன்ன வெப் சீரிஸ் இந்த வெற்றியில இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இப்போது தடயம், டென்ஷன், எக்ஸைட்மெண்ட், த்ரில்லிங் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு மியூசிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட், அட்டகாசமான இசை தந்த இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் அவர்களை உங்கள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட தேர்ட் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சட்டம் நீதி, செகண்ட் வேடுவன், தேர்ட் வந்து தடயம். தேங்க்யூ கௌஷிக் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு சமுத்திரகனி சாருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து பயங்கர பிளெஸ்ஸிங் பார்க்குறேன் நான். பிகாஸ் நிறைய படங்கள் பார்த்துட்டு வந்துட்டு சாரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணுறோன்ற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஷூட்லாம் முடிச்சு எனக்கு வந்து எபிசோட்ஸ்லாம் வந்த உடனே பார்த்தப்போ எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, டெக்னீஷியன்ஸு எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ரோலில் வந்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். ஐ தேங்க் எவ்ரிபடி. எங்கள் டைரக்டரு, எங்கள் ப்ரொடியூசர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு சூப்பர் டீம், இது நல்ல டீம் இது. ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு உண்மை கதையை காட்சிப்படுத்தும் போது அதன் இயல்புத்தன்மையில் மாறாமல் டீ கடை, மரம், போலீஸ் ஸ்டேஷன், கொலை சம்பவங்கள் இப்படி ஒரு ஃப்ரேம்லையும் அழகாக காட்டிய ஒளிப்பதிவாளர் கே அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆக்சுவலாக அந்த படம் எவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, இது ஒரு டீம் ஒர்க். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சதுனால தான் இந்த அவுட்டு. இதுக்கு நான் எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லிக்கணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கிராமங்களை ஆட்கொள்ளும் பயம், அமானுஷ்ய விஷயங்கள், விசாரணையின் கோணங்கள், பதட்டமான சூழல், பெரும் ஆபத்தான, யாரும் எதிர்பார்க்காத மனித வேட்டையாக மாறும் இருண்ட உண்மையை அப்படியே எடிட்டிங்கில் நமக்கு கண் முன்னாடி ஒரு காட்சியாக கொண்டு வந்த எடிட்டர் தினேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் நவீன் அண்ணா அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அண்ட் கணேஷ் சார், மேம் சார் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணது முகுந்த் சார் இல்லை. அவர் தான் எனக்கு டே நைட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 வரையும் கூட எடிட்டிங்லாம் முடிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் நவீன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கோம். எல்லாம் பார்த்து சொன்னேன். தேங்க்யூ. பொதுவா ஒரு கதையில வில்லன் என்பதை விட வில்லனுக்கு தம்பியை தான் எல்லாரும் கவனிப்போம். அப்படி ஒரு அழகான நடிப்பை கொடுத்த பிரேம் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். தடயம் இது எங்களுக்கான ஒரு தடயமா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா குழுவிலும் வந்து டீம் ஒர்க் சொல்லும் போது ஒரு கேப்டன் இருப்பார். எங்கள் கேப்டன் ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க, எங்கள் உயிர், எங்கள் அண்ணன். அண்ணா வாங்க, அவர் தான் எங்கள் ஒரு பீஸ்மேரு. அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பளித்த அஜய் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கதை நான் நவீன் சாரும் பேசும்போதே இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன். நல்லா வந்திருக்கு. உங்களோட ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். புஷ்பா 1 தெலுங்கில் நல்ல அறிமுகம். பகவன் கேசரி, ஓஜி என்று தெலுங்கு திரைப்படங்களில் இவருடைய கேரக்டர் ரோல்கள் அடையாளப்படுத்தியுள்ளது. ராஜுடைய ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கொடுத்திருக்கு. அந்த இம்பாக்ட் தடைய மூலம் அவருக்கு உருவாகி இருக்கும் நம்புறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அழைக்கிறோம் ராஜ் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு தமிழ் தெரியாது. I'll speak in English. It's been 4 years I'm waiting to debut in Tamil after Pushpa, but yeah, not happened. And I really want to thank you to G5 people for introducing me to Tamil industry with a very very important and very scope character. And thank you Ajay sir for choosing me. Naveen, thank you so much. Okay, yeah. For the first time, I think I got a call when I was shooting in Hyderabad. I heard Samudrakani sir name, so I just asked him who is lead. So Samudrakani sir, I was like immediately 90% I said okay in my inside. The same reception I got from Samudrakani sir. On day one we met. Sir, you don't know how much comfort I feel after meeting you. I mean, that warm hug gave me, like the entire schedule. I felt very comfortable. Thank you so much for that. And yeah, my team, direction team, Naveen and Vishwa and other team members, thank you so much, brother. You guys really made me, like even from Telugu industry, I didn't feel, I'm from Hyderabad. And yeah, we've been music director, you are done fantastic job, man. I really loved it. I don't know, even I'm performing in the in the last episode, I was there, but still I'm almost cried. Like, you did fantastic job. Thank you so much. Yeah. And my co-artists, and apart from Kani sir, Shivda madam, and Prem, I forgot some names. I'm really sorry, but everybody supported it. Very nice to me, and everybody very caring to me. Thank you so much. I love to work. Looking forward to in Tamil soon. Thank you so much. Love you guys. Love you so much. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட்ல நீங்க கொஞ்சம் தமிழ் பேசணும். பக்கத்துலேயே சகோ இருக்காரு, கத்து கொடுத்துப்பாரு. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திருச்சூர் டு திருப்போரூர் வரை இவருடைய திரைப்பயணம் பெரியது. நெடுஞ்சாலை தொடங்கி கருடன் வரை கவனிக்க வைத்த கதாபாத்திரங்கள். கண்களில் காதல் பேசியவர். காவல்துறையில் லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் அத்தனை நேர்மையான ஒரு அதிகாரியாகவும் முந்திய நடிப்பு. இவருடைய சிரிப்பும் சிறப்பு. அழைக்கிறோம் சிவதா அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரோ கேட்கும்போது தான் கொஞ்சம் பக்கம் இருக்கு. தடயம் முதல் தடவையா தமிழ்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா சரவணன்னா எங்க போயிட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து சென்னையில வந்த போது எனக்கு நவீன் சார் ஒரு 2.5 hours நரேட் பண்ணாங்க. நான் கிட்ட என்னைக்கு சார் எடுக்கிறீங்க? டோ மேம், நெக்ஸ்ட் வீக். நாங்கள் ஐ தாட் எல்லாரும் சொல்ற மாதிரி சரி அப்படியே போய்டும்னு நினைச்சேன். கரெக்டா கால் வந்தது. உண்மையை சொல்லணும்னா முதல் தடவையா இவ்வளோ சீக்கிரமா ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு இந்த என்டையர் டீம் தான். ஐ மஸ்ட் சே, யாரோடய பேரு மென்ஷன் பண்ணல, பட் தென் நவீன் சார், கேகே சார், எல்லாருமே என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோரோவர் கனி சார் கூட கருடன்ல பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் wanting to work with them again. ரமேஷ் சார் சொன்ன மாதிரியே கனி சார் ஒவ்வொரு இதுல வரும்போதோ அவர் எப்படி என்கிட்ட பேசுறாரோ அப்படியே தான் பேசியிருக்காரு. நான் கேட்டேன், சார் எப்படி சார் எப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட மறுபடியும் ஒர்க் பண்றதுல. பேர் எல்லா இடத்தும் மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீரீஸ். கௌஷிக், ஐ ஷுட் மென்ஷன் யுவர் நேம். அண்ட் தென் சார், சாரி ஸ்பெஷலா பேர் யாரோடது மென்ஷன் பண்ணல, ஐம் ரியலி சாரி. பட் தென் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஸ்பெஷலா எப்பவுமே எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸ்லயும் உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில தேங்க்யூ. தேங்க்யூ சிவதா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 1999 தமிழ்நாடு ஆந்திரா எல்லைப் பகுதியில் நடந்த தொடர் கொலைகளில் உண்மை அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஸ்டோரி ஒரு தொய்வு இல்லாமல் அந்தந்த கதாபாத்திரங்களின் சிறப்பான தீர்வு, கதை சொல்லும் விதம், பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமர வைக்கும் தன்மை, ஆர்வம் தூண்டும் பயமும் பதிலற்ற கேள்வியும், பல மாதங்களாக நீடித்த மர்மம், அரைஞான் கயிறு, மனைவியின் தாலி என்று திருடப்பதும் கதை,
தொடர்ந்து பார்க்கும்போது தொடரும் கொலைகள் என்று தொற்றிக்கொள்ளும் கதை நம்மையும் நகர்த்த வைக்கும் அழகான இயக்குனர், அழகாக வடிவமைத்த படத்தின் இயக்குனராக வெப் சீரிஸின் அறிமுகமாகிறார் இயக்குனர் நவீன்குமார் பழனிவேல் அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த ஜி5 டீம், மெயினாக கௌசிக் சார் ஸ்கிரிப்ட் சொன்ன பிறந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து நல்லா ஒர்க் பண்ண வச்சார். அப்புறம் ஜி5 டீம் டோட்டலாகவே கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும், நேற்று நைட்டு ரிலீஸ் வரைக்குமே பண்ணாங்க. அப்புறம் கனி சார் இந்த கேரக்டர் சார்கிட்ட சொல்லும் போதுலேருந்தே அவரு ஒரு சரி பேச முடியல சரி அவர் அந்த லைவாகவே அந்த கேரக்டர் பண்ணும்போது இன்னும் எலிவேட் ஆச்சு அந்த கேரக்டரோட இது. நாங்கள் பிளான் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கேகே சார், கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே, ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அஜய் சார் ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே பேச முடியல, ரொம்ப தேங்க்ஸ். தடயத்தை ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு செய்யறது உறுதுணையா இருந்த ஈச்சம்பள்ளம் மக்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தடயம் கதை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் பயனடைந்த ஒரு சிலரின் சுயரூபத்தை, அதன் மூலம் பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் மற்றும் அதன் விளைவாக சமூகத்தில் ஏற்பட்ட அதிர்வலைகள் பற்றியும் தடயம் பேசுகிறது. இது கண்டிப்பா பெருவாரியான மக்களை கவரும் என்று இந்த டீம் எல்லாருமே நம்புறாங்க. நம்மளுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகள். தேங்க்யூ. 27ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆக போகிற ஒரு வெப் சீரிஸ் தடயம் எப்போது போல ஒரு பரபரப்பான வெற்றியை அடையணும். இப்போது தடயத்துடைய ஒரு குரூப் பிக்சர் எடுக்கலாம். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாப்ல, விடுங்க.